அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2025 ஆண்டிற்கான ஒரு ஆனுவல் பிளானரை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7535 போஸ்ட் டிஆர்பி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் முன்பு கால்ஃபரான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பிடி அசிஸ்டண்ட், பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், அந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாட்டில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர், இந்த மாதிரியான பல வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அது கூடவே செட் எக்ஸாமினேஷனும் நடத்துகிறதாக அறிவிச்சிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி செட் எக்ஸாமினேஷனை 2025 ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதில் நமக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னவென்றால், பல ஆண்டுகளாக ஃபில் பண்ணாமல் இருந்த ஒரு போஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் லைப்ரரியன். கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கான போஸ்ட்டுகள் வேக்கன்சி இருக்குது. அது பார்த்திங்கன்னா டெம்ப்ரரியாக தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை அரசு வெளியிட்டிருக்காங்க. 100க்கு மேற்பட்ட அசிஸ்டண்ட் லைப்ரரியன் போஸ்ட்டு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அறிவியல் கலை அறிவியல் கல்லூரிகளில் அந்த வேக்கன்சி இருக்குது. அதை ஃபில் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி மூலமாக அல்ல, டிஆர்பி மூலமாக. அப்போ யூஜிசி நாம்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் யூஜிசி சொல்கிறாங்க? அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் யூஜிசி நாம்ஸ் படி என்ன இருக்கணும்னா, யூஜி டிகிரி, லைப்ரரி சயின்ஸில் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். 2வது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். பிஜி டிகிரியில் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக நெட்டு அல்லது ஸ்லெட்டு முடிச்சிருக்கணும். நெட்டோ ஸ்லெட்டோ முடிக்காதவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இது யூஜிசியோடைய நாம்ஸ். கல்லூரிகளில் இது ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பே ஸ்கேல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான என்ன பே ஸ்கேலோ அந்த பே ஸ்கேல் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் டைரெக்டாக லைப்ரரியனை அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசிஸ்டண்ட் லைப்ரரியனாக தான் எடுப்பாங்க. இப்போ இந்த அறிவிப்பு ஏப்ரலில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏப்ரல் தள்ளி போனால் கூட கண்டிப்பாக மே மாதத்திற்குள் இந்த அறிவிப்பு வந்துவிடும். அப்போ அதற்கு முன்னாடி உங்களுக்கு பிஎல்ஐஎஸ் எம்எல்ஐஎஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி செட் எக்ஸாமினேஷனை நடத்துகிறாங்க. அந்த செட் எக்ஸாமினேஷன் இந்த உடனடியாக வரப்போகின்றன. அப்போ அந்த செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. செட்டு பிஹெச்டியோ நெட்டோ இல்லைனாலும் செட்டு மட்டும் இருந்தாலும் போதும். ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான். அது இருந்தால் நீங்கள் இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் லைப்ரரியனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதே மாதிரி கிராஸ் மேஜர் இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் கிராஸ் மேஜர் யூஜி வேறு ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜி மட்டும் எம்எல்ஐஎஸ் மட்டும் முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இதில் அலௌடு கிடையாது, அப்ளிகபிள் கிடையாது அவங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் நம்ம அகாடமிலையும் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு படிக்கிறீங்க. நீங்கள் அதை படிக்கிற அந்த சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி சயின்ஸுக்கு தேவையான மேஜர் போர்ஷன்ஸ் அதில் வந்துடும். அப்போ அது உங்களுக்கு மாநில அளவுலேயோ இல்லை உங்களுக்கு நேஷ்னல் லெவல்லையோ உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் லைப்ரரி தொடர்பாக எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவாக அது அமையும். இப்போ இந்த டிஆர்பி நடத்துகிற அசிஸ்டண்ட் லைப்ரரி இன்டர்வியூ ஆகட்டும், தியரி எக்ஸாமினேஷன், டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆகட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் லைப்ரரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி இந்த சிலபஸ் கிட்டத்தட்ட அந்த சிலபஸில் முக்கால்வாசி வந்துடும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டிஆர்பி சிலபஸில் முக்கால்வாசியை ஆக்குப்பை பண்ணுறதுனால உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் இந்த தேர்வு. ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூலையில் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுக்கு நம்ம அகாடமியில் வித் ஹார்ட் காப்பி ஆஃப் மெட்டீரியல்ஸு
கோச்சிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விருப்பம் உள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தேர்வர்கள் அனைவருக்கும் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.